என்னப்பா அந்த ஆளு என்னன்னு போயிருக்காரு? அன்னைக்கு பிரஸ் மீட்ல சொன்ன மாதிரி ஜெயா மேல மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கான். என்னப்பா சொல்றீங்க? மாமா இப்படி கொடுங்க. தப்பெல்லாம் அந்த ஆள் பண்ணிட்டு எவ்வளவு தைரியமா அத்தை மேல கேஸ் கொடுத்திருக்கான் பாத்தீங்களா? எல்லாம் பிரஸ் மீட்ல ஜெயா அவன் முகத்திரையை கிழிச்சால, அதான். இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம இப்படி ஒரு விஷயத்தை பண்ணி வச்சிருக்கான். அவன் மான நஷ்ட வழக்கு போட்டு விசாரிச்சு அவன் பக்கமே தீர்ப்பு வந்துருச்சுன்னா அவன் என்ன கேட்டாலும் நம்ம தரணுமா என்ன? ஏன் மாமா நீங்க வேற? அந்த அளவுக்குலாம் போக விட்டுருவோமா நாம? அவன்லாம் ஒரு ஆளு, அவன்லாம் என்ன வழக்கு போடுறது? ஒண்ணுக்கு மேல ஒன்னா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல. இப்படி அடுத்தடுத்த பிரச்சனையா வந்தா என்னதாங்க பண்றது? என்ன பதில் சொல்றது? இதை எப்படிங்க சமாளிக்கிறது? ஜெயா, நீ ஏமா கவலைப்படுற? இவன் என்ன பண்ணாலும் இவனால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. மான நஷ்ட வழக்கு போட்டா எல்லாம் முடிஞ்சு போயிருமா என்ன? நாமளும் இதை சட்ட ரீதியாவே எதிர்கொள்வோம். ஜெயா, முதல்ல நீ தைரியமா இரு. அவனுக்கு மட்டும்தான் ஆள் தெரியுமா? அவனுக்கு மட்டும்தான் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா? நமக்கும் இருக்கு. அவனா நம்மளான்னு ஒரு கை பாத்துருவோம், விடு. என்னோட மானம் மரியாதை இத்தனை நாளா நான் சேர்த்து வச்ச நல்ல பேரு எல்லாம் போச்சுல்ல. எத்தனை வருஷமா நான் இந்த இண்டஸ்ட்ரியில பாடிட்டு இருக்கேன். ஒரு நாளும் நான் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சதே இல்ல. ஐயோ தங்கச்சி, என்ன பண்றது? எல்லாம் இந்த பொண்ணி பார்த்துட்டு போன வேலையினால இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த அவமானத்தெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. இத நினைக்க நினைக்க எனக்கு அப்படியே மனசெல்லாம் பதறுது. இது என்னோட மியூசிக் கரியரை மொத்தமா பாதிச்சிருமா? நான் இனிமே பாடவே முடியாதோன்னு எனக்கு தோணுது. அத்தை, என்னத்த? என்ன மாப்பிள்ள இது? ஏமா தேவையில்லாம போட்டு மனசை குழப்பிக்கிற? நாங்களே இருக்கோம்ல. அவன் ஒருத்தனை எதிர்க்கிறதுனால இண்டஸ்ட்ரியில உனக்கு இடம் இல்லாம போயிருமா? முதல்ல நீ தைரியமா இருமா, நாங்களே இருக்கோம். மா, அழாதீங்கம்மா.